வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் ஜி? இன்னைக்கு வந்து சர்க்காரியா கமிஷன்ஸ் பற்றி என்ன இருக்குது, அதோட ஃபஸ்ட்டு ஓவர் வியூவும், அதில் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு வந்து வால்யூம் 2 தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த வால்யூம் 2ல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜி. இந்த கமிஷனில் மொத்தம் எத்தனை வால்யூம் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க? அது கிட்டத்தட்ட மொத்தம் 4 வால்யூம் இருக்குது ஜி. ஓகே, 4 வால்யூம் இருக்குது. ஒவ்வொரு வால்யூமும் கிட்டத்தட்ட ஒரு 200 பக்கங்கள் மேலே தான் இருக்குது. ஒவ்வொரு வால்யூமுமே 200-240 பக்கங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் கொண்ட கமிஷன் தான் இது. ஓகே, 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அது வழியாக, அந்த கமிஷன் வழியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 247 ரெக்கமெண்டேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த கமிஷன் மூலயமா பரிந்துரைச்சிருக்காங்க. இப்போ நாம் பேசுறது எந்த வால்யூம்? நம்ம வால்யூம் 2 பற்றி பேச போகிறோம். வால்யூம் 2ல் வந்து ஃபஸ்ட்டு இந்த சர்க்காரிய கமிஷனோட ஓவர்வியூவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, எந்த கவர்மெண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கிட்டத்தட்ட 1900 இது வந்து எம்ஜிஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 72ல் எம்ஜிஆர் வந்து டிஎம்கேலேருந்து வெளியே வராங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ரிப்போர்ட்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி ஊழல்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்ஜிஆர் தான் ஊழல் நடந்திருக்குதுன்னு சந்தேகத்தின் அடிப்படையில் மத்திய அரசுகிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் நடந்தது வந்து இந்திரா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட், இந்திரா கவர்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்போர்ட்ஸ் வந்து போகுது. ஸோ அப்போ வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கலை. கொஞ்ச நாள் எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சி அப்புறம் திரும்ப 77ல் திரும்ப எம்ஜிஆர் வின் பண்றாரு. ஓகே, வின் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்குது. 83ல தான் இந்த கமிஷன் வந்து ரெடி பண்றாங்க. ஸோ யார் தலைமையில் அந்த கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ரஞ்சித் சிங் சர்க்காரியா. ஸோ ரஞ்சித் சிங் சர்க்காரியா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜி, ரிட்டையர்ட் ஜட்ஜி. ஸோ அவங்க மூலயமா இந்த கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 83ல ஸ்டார்ட் ஆகுது. 84ல் இந்திரா வந்து இறந்துடுறாங்க. ஸோ இது இந்திரா வந்து படுகொலை செய்யப்பட்ட போது 84ல் திரும்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாறுது. ஸோ அப்படியே வந்தோம்னா 87ல் எம்ஜிஆரும் இறந்துடுறாரு. ஸோ அப்போ 83ல் ஸ்டார்ட் பண்ண கமிஷனு, இவங்க 2 பேருமே ஸ்டார்ட் பண்ண 2 கவர்மெண்டோட தலைவர்களும் இறக்குறாங்க. ஸோ இறக்குறதுமே இது டிலே ஆகி 88ல் தான் இந்த சர்க்காரியா கமிஷனோட ஃபுல் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து வெளியாகுது. ஸோ வெளியாகும்போது அந்த 2 புகாரும் ஸ்டேட் கவர்மெண்டோட தலைமையும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்டோட தலைமையும் இல்லை. ஸோ அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகவும் இல்லை. இதுக்கிடையில் என்ன ஆயிடுது அப்படின்னா, எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் பிரசிடென்ட் ரூலு, ஜானகி அம்மா வராங்க, 23 நாளில் ஆட்சி இழந்துடுறாங்க. திரும்ப பிரசிடென்ட் ரூல் வருது. பிரசிடென்ட் ரூல் வந்ததுக்கப்புறம் திரும்ப 1 இயர் கழிச்சு மறுபடியும் 89ல் மறுபடியும் ரீஎலெக்ஷன், இன்னொரு எலெக்ஷன் நடக்குது. 89ல் எலெக்ஷன் நடக்குது. 89ல் எலெக்ஷன் நடக்கும்போது திரும்ப டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த சாட்சியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு, ஃபஸ்ட்டு ஆமாம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சாட்சியம் சொன்னவங்க எல்லாருமே பிற்காலத்தில் வந்து 89ல் கலைஞரோட கவர்மெண்ட் வந்துட்டு. ஸோ கலைஞரோட கவர்மெண்ட் வந்த உடனே அந்த சாட்சியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு இந்த கமிஷன் ரிப்போர்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லாமையே ஆயிட்டு. இந்த ரிப்போர்ட்டோட பிரதிகளே இப்போ நிறைய வெளியே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணி அந்த பிரதியே இல்லாத மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு இதை பற்றி தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மள்ட்ட கிடச்சிருக்கிறது வால்யூம் 2. ஸோ அதில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கார் கமிஷன் ஊழல் கண்டுபிடிக்கிறதுக்கு இது பண்ணது எந்த வருஷம் டிஎம்கே ஆட்சி செஞ்சதுலேருந்து எந்த வருஷத்து வரைக்கும்? அது வந்து அவங்க மேக்ஸிமம் சொல்கிறது அப்படின்னா 70லேருந்து கிட்டத்தட்ட 73, 74 வரைக்கும் உள்ள இதை தான் மேஜராக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து 1970 ஆட்சிக்கு வந்ததுங்களா? 1969ல் வந்து 69ல் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. 67லேருந்து 73 வரைக்கும் இருந்தாங்க. ஸோ அந்த பீரியட்ல இந்த ஒரு 6-7 வருடம் நடந்த பிரச்சனை தான் அந்த சர்க்காரியா கமிஷன் வந்து ஃபுல்லாக ரிப்போர்ட். 6-7 வருஷம் நடந்த ஊழல். ஆமாம். ஓகேங்க. இப்போ நம்மளுக்கு கிடைச்சது வால்யூம் 2 தான் சொன்னீங்க. அந்த வால்யூம் 2ல் பிரதானமான ஊழல் என்ன?
இப்போ அதில் வந்து வால்யூம் 2ல் வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று சமயநல்லூர் பவர் ஸ்டேஷன் வந்து டிஸ்போசல் பண்ணது, அதுக்கு அடுத்தது சுகர் ஸ்கேண்டல். ஆமாம், ஸ்கேண்டல் சுகர். இது சமயநல்லூர் பவர் ஸ்டேஷனை பற்றி விரிவாக சொல்லுங்கள். அது என்னன்னா ஜி, ஒரு பவர் ஸ்டேஷன் வந்து சமயநல்லூர்ல இயங்கிட்டு இருக்கு. மதுரை மாவட்டம் சமயநல்லூர்ல ஒரு பவர் ஸ்டேஷன் இயங்கிட்டு இருக்கு. அங்க வந்து என்னன்னா மின் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து நிலக்கரியை பேஸ் பண்ணி மின் உற்பத்தி பண்றது. ஸோ அதோட திறன் வந்து என்னன்னா 14 டன் மெகாவாட் தான் அதில் வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் நெய்வேலி வந்துட்டு மின் உற்பத்தி ஜாஸ்தியாக வர்றதுனால நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ இதை ரன் பண்ணுறதுக்குள்ள காசு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிட்டு, எது இந்த சமயநல்லூர் பவர் ஸ்டேஷனோட நிலக்கரியோட ரேட்டு ஜாஸ்தி ஆகிட்டு, ஸோ அதை வந்து நம்ம அதுக்கான செலவுகள் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் மின் உற்பத்தி பண்ணுற லாபம் வந்து குறைய ஆரம்பிக்குது. அதோட எக்ஸ்பைரி, அதாவது பழுதும் ஆக ஆரம்பிச்சிட்டு, ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி அப்போ இதை வந்து டெமாலிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்காங்க. அந்த டைமில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தது வந்து ஓபி ராமன் அப்படிங்கிறவர். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு கமிட்டி அமைச்சு இது வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இல்லை இதை வந்து இதுக்கப்புறம் ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு ரேட்டும் ஜாஸ்தி ஆயிட்டு, நிலக்கரியோட ரேட்டு, ஸோ இங்க உற்பத்தி பண்ற திறனும் கம்மி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதை ரன் பண்றதுனால நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட் எதுவும் வராது. ஸோ அதை வந்து டெமாலிஷ் பண்ணிடலாம், டிஸ்போசல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிரைவேட் செக்டர் மூலமாவோ இல்லை தனியார் மூலமாவோ டெண்டர் விடுறதுக்கு ஏற்பாடு ஆயத்தம் பண்றாங்க. ஆமா, கரெக்ட். என்னன்னா டெண்டர் வந்து விடுறாங்க. டெண்டர் விடும்போது கிட்டத்தட்ட அது 1 கோடி அந்த மாதிரி ஒரு ரேஞ்சான பவர் ஸ்டேஷன். நீங்க சொல்றது அந்த சமயநல்லூர் பவர் ஸ்டேஷனுடைய ஒர்த்து, அந்த மெட்டீரியலுடைய ஒர்த்து. ஆமா, அந்த பவர் ஸ்டேஷனோட ஒர்த்து, இல்ல அந்த இது மிஷினரிஸோட ஒர்த்து, ஸோ அது எல்லாமே கிட்டத்தட்ட 1 கோடி. அப்படி இது வந்து இந்த சர்க்காரியா கமிஷன் மூலமா ஆய்வு செஞ்சு அவிய மதிப்பீடு பண்ணி சொன்னது ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற ரேட் வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலதான் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கோட் பண்றது யாருன்னா மெஷர்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து 42 lakhsக்கு கோட் பண்றாங்க. ஸோ 2வது வர்ற டெண்டர் யார்கிட்ட இருந்ததுன்னா 41 லட்சத்துக்கு நாச்சிமுத்து செட்டியார் அப்படிங்கிறவர் வந்து போடுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு மாதிரி ஒரு பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து 20க்கு மேற்பட்ட பார்ட்னர்ஸ் தான் அந்த கம்பெனில இருந்து ரன் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து டீட் பண்றாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா, இது ரேட் ரொம்ப கம்மியா இருக்குது, நம்ம அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாட்டு நம்மளுக்கு வேணும், இது ரொம்ப ரேட்டு கம்மியா இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ மறுபடியும் திரும்ப அடுத்த டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விடும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன ரேட்டு சொல்றாங்க அப்படின்னா, இவர் நாச்சிமுத்து செட்டியார் குரூப்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, 59 lakhsக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டெண்டரை ஓகே பண்ணி கவர்மெண்ட் வந்து அந்த டெண்டரை அவர்கிட்ட கொடுத்து, நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க, மிஷினரிஸ்லாம் உடச்சி இது பண்ணிக்கோங்க, டிஸ்மேண்டில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் விடுது. அவிய வந்து ஆதார விலையை வச்சு தான் டெண்டர் விடுவாங்க. அதுலேருந்து ஆதார விலையிலேருந்து தான் அவிய டெண்டர் கோட் பண்ணுவாங்க. இதில் வந்து எந்த மாதிரியான ஊழல் நடந்திருக்குது? ஆக்சுவலாக ஜி 59 lakhsக்கு இவங்க டெண்டர் வந்து கோட் பண்ணி அதை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியடு தான் கொடுப்பாங்க, இதுக்குள்ள நீங்க டிஸ்மேண்டில் பண்ணி இது பண்ணிருங்க அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களால அந்த 4 months என்னமோ கொடுத்துருக்காங்க, அந்த 4 months இவங்களால பண்ண முடியல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்தது அப்பவும் அவங்களால பண்ண முடியல, ஸோ செகண்ட் டைம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி போகும்போது அதுல வந்து அவங்களுக்கு சாதகமா வந்து இந்த மின்சாரத்துறை அமைச்சர் வந்து ஓபி ராமன் அப்படிங்கிறவர் வந்து அவங்க அந்த தனிநபர்களுக்காகவே சாதகமா இருந்ததாக சொல்லி இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் அவர் அசால்ட்டா கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகும்போது அதுக்காக அவர் பெறப்பட்ட லஞ்சம் வந்து 1.25 லட்சம் ரூபா, 1.30 lakhs அந்த காலத்துல. ஆமா, அந்த காலத்துல 1.30 lakhs அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிஷன் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு வாங்கியிருக்காரு. இதுல என்ன இதுனா, 1 கோடி மதிப்புள்ள ஒரு பவர் ஸ்டேஷனை நீங்க 59 லட்சத்துக்கு டிஸ்மேண்டில் பண்ண கொடுத்தது ஃபர்ஸ்ட் தப்பு. ஓகே. ஏன்னா அது இப்போ ரேட்டு கூட இருக்கிற ஒரு இது வந்து நீங்க ரேட்டு கம்மியா டிஸ்மேண்டில் பண்ண கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் தப்பு நடந்திருக்குது. ஆமா, கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு இழப்பு.
அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இழப்பு அது. ரெண்டாவது இவரும் டெண்டர்லயும் சில முறைகேடு அவர்களுக்கு சாதகமாக, அந்த நாச்சிமுத்து செட்டியார் அப்படிங்கிறவர்களுக்கு சாதகமாகவும் அந்த பார்ட்னர்ஸ்க்கு சாதகமாகவும் ஒரு ஓபி ராமன் அப்படிங்கிற ஒரு மின்துறை அமைச்சர் வந்து சாதகமாக இருந்ததுனால அவங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் ஈஸியாக கிடச்சி. ஸோ அது வந்து இவருக்கு ஒரு இங்கே வந்து 2 பாயிண்ட் முன்னிறுத்துறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக டெண்டருக்கு விட்டதும், ஆமாம். ரெண்டாவது டிலே பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தது. ஆமாம், அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு கமிஷன் அடித்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சமயநல்லூர் பவர் ஸ்டேஷனோட டிஸ்போசல் அந்த அதில் உள்ள முறைகேடுகளில் சொல்கிற செகண்ட் வால்யூம் உள்ள ஃபர்ஸ்ட் போர்ஷனு. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து சுகர் ஊழல். ஸோ சர்க்கரை ஆலையில் எந்த மாதிரி ஊழல் பண்ணாங்க, ஸோ அதில் என்ன பின்னணி எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள விலை நிர்ணயிக்கணும் கவர்மெண்ட் வந்து கொள்கை அடிப்படையில் வந்து விலையை வந்து நிர்ணயிக்கணும். எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கீடு செய்கிற சர்க்கரையை வந்து இவ்வளவுன்னு கவர்மெண்ட் சொல்லணும். அதுபோக இருக்கிற ஸ்டாக்கை வந்து தனியார் ஆலைகள் வந்து வேற மூலமாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு தனி ரேட்டு. அது தனியார் சர்க்கரை உற்பத்தியாளர்களே வந்து முடிவு பண்ணிக்கிற மாதிரி கவர்மெண்ட்ல வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இது கொடுக்கணும், ஒரு ஆர்டர் மாதிரி பாஸ் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்குமே இவங்க எதுவுமே பண்ணாம இருந்திருக்கிறாங்க. வேணும்னே டிலேல நிலுவையிலேயே வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஓவர் அவளுக்கு இருக்காது இல்லையா. சர்க்கரை உள்ள வருது, அதை வந்து கரும்பு உள்ள வருது, அது சர்க்கரையா பண்ணி வச்சுக்கிறாங்க. அதாவது சேல்ஸ் பண்ணதுன்னா டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அதனால வந்து தனியார் சர்க்கரையாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நட்டமாக ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருந்துருக்குதுன்னா, நான் உனக்கு வந்து சரியான நேரத்தில் அனுமதி வழங்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு மூட்டைக்கு 1.5 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணியிருந்துருக்குறாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம தனியார் சர்க்கரை உற்பத்தியாளர் சங்கம் வந்து சம்மதிச்சு இதுக்கு உடன்பட்டிருக்கிறாங்க. இது வந்து சர்க்காரியார் கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வந்து தனிப்பட்ட முறையில் அரசாங்க அதிகாரிகளோ இல்லை வேற அந்த சர்க்கரை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ வந்து அரசாங்க அதிகாரிகளோ வந்து எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த உணவுத்துறை அமைச்சர் PV சண்முகத்துக்கும் அப்போ இருந்த முதலமைச்சர் மு கருணாநிதிக்கும் தெரியாம இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஆமா, அவங்களோட துறையில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மேலவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அவி பார்வைக்கு உட்பட்டு தான் இது நடந்திருக்கணும்னு அவிய கூற்று வைக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2வது இருக்கிற பிரதானமா அவி சொல்ற சர்க்கரை ஊழல். ஓகே, அது வந்து என்னன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து குறிப்பிட்ட உற்பத்தி அந்த ஆண்டு நடக்கிற உற்பத்தியில ஸோ இத்தனை பெர்சன்டேஜ் வந்து நான் சொல்ற ரேட்டுக்கு கொடுங்க, மீதியை வந்து நீங்க சந்தைப்படுத்திக்கோங்க, உங்க ரேட்டுக்கு நீங்க சந்தைப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அனுமதிக்கும் அந்த ஒதுக்கீடு பண்றதுக்கு இந்த பெர்சன்டேஜ் இவ்வளோ அப்படின்னு ஒதுக்கீடு பண்றதுக்கு இவங்க டிலே பண்ணி ஒரு மூட்டை காலதாமதம் வேணும்னே பண்ணிட்டு இருந்தா பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ரேட்டை வந்து இல்லை நீங்க ஒரு மூட்டைக்கு எனக்கு 1.5 ரூபாயிலிருந்து 3 ரூபா தந்தாதான் நான் உங்களுக்கு அனுமதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணி ப்ரெஷர் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. கரெக்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இது வந்து வால்யூம் 2ல உள்ள 2வது பிரதானமான ஒரு ஊழல். ஓகே, மொத்தமே 2, அதுல வந்து 2வது. ஸோ அந்த மாதிரி 2 ஊழல்கள் பத்தி இன்னைக்கு வால்யூம் 2ல இருக்கிறத பத்தி பேசியிருக்கோம். வால்யூம் 1ல, வால்யூம் 3, வால்யூம் 4ல கண்டிப்பா இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு 4, 5, 10 அப்படி இருக்கலாம். ஆமா, ஸோ அந்த மாதிரி இதை நம்ம ஃபியூச்சரில் பேசுவோம். வெளியே நிறைய பிரிண்ட்ஸே அதிகமாக இல்லை, நெட்லேயுமே நிறைய அவைலபிள் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு தேடி எவ்வளோ கிடைக்கும் என்னன்னு பார்த்து வால்யூம் 1, வால்யூம் 3, வால்யூம் 4
மூணுமே ப்ரெசென்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. ஸோ இதுதான் அந்த இதோட பின்னணி. இதுல வந்து ஊழல் என்ன வெறும் 1.25 லட்சம் ரூபா, வெறும் 3 ரூபா தானே அப்படின்னு இப்போ நம்ம இருக்கிற ரேட்டு இன்ஃப்ளேஷன்ஸ் வச்சு நம்ம பேச முடியாது. அன்னைக்கு அது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரேட்டு தான். கண்டிப்பா 70-75ங்கிற போது 1.25 லட்சம் 1,30,000 வந்து பெரிய அமௌண்ட் நடந்திருக்கு. அது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கார் வேலையில் இருக்கிறவங்களுக்கே 100 ரூபா தானே இருக்கும் மாதம். ஆமா, அதிகபட்சம் 500 ரூபா அந்த மாதிரிதான் அப்படி சம்பளம் வாங்கிட்டு இருந்த டைம்லயே 1.25 லட்சம். ஆமா, அது அவங்க பெரிய அமௌண்ட் தான். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்துல தங்கமே கிட்டத்தட்ட 2000 ரூபா 1500 ரூபா. அப்போ 100 ரூபா 200 ரூபாயில தான் இருந்திருக்கு. 70ங்கிற போது 2000 தங்க விலை ஒரு பவுன் 2000ங்கிற போது 90களில் 2000-3000 இருந்தது. ஆமா, 90களில் 2000-3000 இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல 1000 ரூபா அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆமா, 1000 ரூபா அந்த மாதிரி 1000 ரூபா 1500 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்திருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அது பல மடங்கு அந்த 1,30,000ங்கிறது நம்ம தங்க ரேட்டுக்கு போட்டோம்னா இன்னைக்கு அது பல கோடியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நான் இந்த மீதி இருக்கிற 3 வால்யூமை பத்தி கண்டிப்பா நம்ம கைக்கு கிடைச்ச உடனே பேசலாம். ஆன்லைன்லயோ இல்ல ஏதோ ஒரு மூலமா சோர்ஸ் மூலமாவோ நம்மளுக்கு கிடைச்சா உடனே அதை பத்தி பேசுவோம். நன்றி ஜி.